Presta Premium Women's Wear. Let your body love it. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் இணைந்திருக்கார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க சார். ஸோ நிறைய விஷயங்களை அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. உங்களோட பார்வை என்ன சார் இதுல? இது ஒரு டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். தனிநபர் வருமானத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கு எந்த வரி சலுகையும் செய்யலை. பொதுவாக நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்யாம இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்குது. குறிப்பா பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும். எதனால இது சொல்றேன்னாக்கா, பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிவில் இருந்தது. சென்ற ஆண்டு உலகத்திலேயே ஆக மோசமாக இருந்த பங்குச்சந்தை நம்முடைய பங்குச்சந்தை தான். இந்திய ரூபாயோட மதிப்பும் ஆக மோசமாக இருந்தது கடந்த ஒரு வருஷத்துல. மற்ற கரன்சிலாம் அமெரிக்கன் டாலருக்கு எதிராக அப்ரிஷியேட் ஆனப்போ நம்முடைய கரன்சி மட்டும் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல, நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை மேல இருக்கிற நம்பிக்கை இழந்து தொடர்ந்து அவங்க பங்குகளை வித்துனே வந்தாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டு காலத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை வித்தாங்க. ஆமா, நம்முடைய நாடு ஒரு வளரும் நாடு. நமக்கு வெளிநாட்டு முதலீடு கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். அந்த வெளிநாட்டு முதலீடு நமக்கு குறைய குறைய நமக்கு நம்முடைய கரன்சி ரொம்ப அடி வாங்கும். ஏன்னா இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்க பங்குகளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதை வித்துட்டு அந்த காசை அவங்க அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போவாங்க. அப்போ இந்திய ரூபாயை அமெரிக்கன் டாலரை மாத்துவாங்க. இது இந்திய ரூபாயும் அடி வாங்கும். சரி, பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 99% மக்களுக்கும் பங்குச்சந்தைக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. ஆனா இப்பெல்லாம் நிறைய சிறு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல ஒரு 5%, 6% வேணா பங்குச்சந்தையில இருப்பாங்க. மற்றவங்க 95% இருக்கிறது இல்லை. ஆனா இருந்தாலும் அவங்களும் சேர்ந்துதான் இதுக்கு கவலைப்படணும். ஏன் சொன்னாக்கா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது பொருளாதாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடி. பொருளாதாரம் நல்லா இருந்தால் பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும். பொருளாதாரம் மோசமானால் பங்குச்சந்தைகள் மோசமாகும். குறிப்பா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகள் சார்ந்து நிறைய டாக்ஸேஷன் இருக்குது. முன்ன லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 0ல இருந்தது. அதை 10% ஆக்கினாங்க. அப்புறம் 12% ஆக்கினாங்க. இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே வரிகள் அதிகமாயிருக்கு. அதுல குறிப்பா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பங்கு பரிவர்த்தனை வரி அப்படின்ட்டு. அது ஏற்கனவே உலகத்துல இது ரொம்ப அதிகமானது. உலகத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் எங்கேயும் இல்லை. இங்க அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் போட்டாங்க. அந்த டேக்ஸ் பிஜேபி அரசாங்கத்துல கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏத்திட்டாங்க. ஸோ அது ஏற்கனவே. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அந்த 5 மடங்குன்றத இன்னும் 7.5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு ஏத்திட்டாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 7-8 வருஷத்துல ஒரு டேக்ஸ் 7 மடங்கு 8 மடங்கு அதிகமாகுது. அப்போ பங்குச்சந்தைக்கு யார் விரும்பி வருவாங்க? பங்குச்சந்தைக்கு நிறைய பேர் விரும்பி வரலனால், பங்குச்சந்தைகள் மோசமா இருந்ததுனால் தொழிலதிபர்கள் அவங்க பணத்தை எங்க இருந்து எடுப்பாங்க? ஸோ தொழிலதிபர்கள்லாம் பங்குச்சந்தையில தான் பணத்தை எடுக்கிறாங்க. அந்த பணத்தை வச்சுதான் நிறைய பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்க. ஸோ பங்குச்சந்தையில ஒட்டுமொத்த மக்களும் நேரடியாக தொடர்பு இல்லைனாலுமே பங்குச்சந்தை ஏதோ ஒரு வகையில அத்தனை பேரையுமே பாதிக்கும். வேலை வாய்ப்புகள், பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புகள் குறையும். வேலை வாய்ப்புகள் குறைஞ்சதுன்னா பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டு
இட் இஸ் அ டோட்டலி டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் படிக்கும்போது வந்து சென்செக்ஸும் சரி நிஃப்டி 50யும் சரி நல்லா ரீச் கொடுத்தது சார். சென்செக்ஸ் வந்து 200 புள்ளிகளும் நிஃப்டி 50 வந்து 100 புள்ளிகளும் ஏறிச்சு சார். அப்புறம் அவங்க படிக்க படிக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக ஆயிடுச்சு சார். சென்செக்ஸ் வந்து 200 புள்ளிகள் அப்படியே கீழே ஆச்சு, நிஃப்டி 50 வந்து அப்படியே 100க்கும் கீழே இறங்குச்சு சார். இதுக்கு என்ன சார் காரணம்? அதான் காலையில எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, பங்குச்சந்தை சார்ந்து இவங்க ஏதாவது கண்டிப்பா வந்து ஒரு நல்லது செய்வாங்க. ம். ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை குறைக்கலாம், அல்லது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் குறைக்கலாம், அல்லது இந்த எஸ்டிடியை குறைக்கலாம். ஏதாவது ஒரு வரியை வந்து இவங்க பங்குச்சந்தை சார்ந்த வரிகளை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா குறைக்காதது மட்டும் இல்லாமல் அதை ஏற்றி விட்டுட்டாங்க. அந்த காலையில அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால பங்குச்சந்தைகள் மேல போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாங்க எஸ்டிடியே இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே டவுன் மல ஃபாலோ மல பண்ணுச்சு. மலன்னு பங்குச்சந்தைகள் சரிந்து சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2500 புள்ளிகள் அப்படிங்கிற அளவுக்கு ம். இறங்குச்சு. ஸோ இது வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் வந்து மே மாதம் 12ஆம் தேதி, மே மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை ஆரம்பிச்சது. மே மாதம் 12ஆம் தேதி ஒரு அமைதி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 24,925 அப்படின்ற அளவில் க்ளோஸ் ஆச்சு. மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழிச்சு இன்னைக்கு அந்த மே மாதம் 24ஆம் தேதி, மே மாதம் 12ஆம் தேதி எங்க இருந்ததோ அதை விட கீழே தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியும் சென்செக்ஸும். அப்பனா கிட்டத்தட்ட 8 மாதங்களாக நம்முடைய பங்குச்சந்தைகள் 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. நீங்க 2024 செப்டம்பர் மாதம் அப்பதான் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட 16 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னமும் வந்து அன்னைக்கு தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ல தான் இருக்கிறோம். அதுதான் உலகத்திலேயே ஆக மோசமான பங்குச்சந்தையா நம்முடைய பங்குச்சந்தைகள் கடந்த 1.25 வருஷமா இருக்குது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு, அதாவது பிஜேபியினுடைய பதவிக்காலம் வந்து 2029 மே மாசம் முடியுது. அது வரைக்குமே பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணாது. உலக சந்தையோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய சந்தைகள் நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும்? ஃபார்மா இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஐடி துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போதைக்கு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஓகே. அதாவது முதலீடு அப்படின்னு வரும்போது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும்போது பங்குச்சந்தையில் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் முதலீடு பண்ணுறது நல்லது. இது வந்து இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு கண்டினியூ ஃபார் எ லாங் டேர்ம். இந்த இது வந்து அதாவது அடுத்த சில நாட்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த எஸ்டிடி இன்க்ரீஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஏதோ ஓரளவுக்கு அவங்க வந்து பரவாயில்ல, நம்ம திரும்ப முதலீடு பண்ணலாம் அப்படின்னு என்னைக்கு அவங்க வந்து இந்தியா மேல நம்பிக்கை வச்சு வராங்களோ அன்னைக்கு நம்ம முதலீடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் முதலீடு பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டர்னு நல்லது. சொல்ல வரீங்க. ஆமா, அது வரைக்கும் இப்ப கடந்த 8 மாசத்திலேயே பணத்தை வங்கி வைப்பு நிதியில் வச்சிருந்தவங்களுக்குலாம் ஒரு 5-6% வட்டி வந்திருக்குது. ஆனா பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் தான் வந்திருக்குது. கடந்த 16 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6% மைனஸ்ல இருக்கிறோம். ஆனா இதே காலகட்டத்தில் வங்கி வைப்பு நிதியில பணம் வச்சிருந்ததால் ஒரு 12-13% லாபம் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த நிலையற்ற தன்மை இருக்குது. அது வரைக்கும் பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணாது. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் பங்குச்சந்தையிலேருந்து வெளியே நிற்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எப்பவுமே முதலீடு பண்ணிக்கினே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி வந்து நமக்கு இருக்கக்கூடாது. நிறைய பங்குகள் வந்து பெருமளவு சரிஞ்சிருக்குது. ஆனா சரிந்த பங்குகள் மேலும் சரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போதைக்கு தோணுது. ஓகே சார். இதனால வந்து கோல்டோ சில்வரோ மேபி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கா சார்?
ஆனா ஏற்கனவே நம்ம சில இன்டர்வியூல பேசியிருக்கிறோம். ம். இந்த தங்கமும் வெள்ளியும் வந்து ரொம்ப அதீதமாக ஏற்றம் கண்டு விட்டது. ஆமா. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், "அணையிற தீபம் தான் கொழுந்து விட்டு எரியும். அப்படிதான் வந்து அது மேல போகுது." அப்படியே அத தொடர்ந்து மேல போய் போய் வெள்ளிக்கிழமை இரவு ப அமெரிக்க பங்குச் சந்தையில அமெரிக்க சந்தையில வெள்ளி வந்து கிட்டத்தட்ட 30% இறங்கி இருந்தது. சரிங்க. தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 12% இறக்கம் கண்டிருந்தது. ஸோ இப்போதைக்கு ம் தங்கம், வெள்ளி அது 2மே வந்து முதலீடுக்கு ஏற்றது இல்ல. அதுதான் நானு கடந்த 1 மாசமாவே நான் அததான் சொல்லின்னு இருக்கிறேன். அது வந்து என்ன அந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அத தாங்கக்கூடிய சக்தி சிறு முதலீட்டாளர்களுக்கு இருக்காது. ஸோ இப்போதைக்கு என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு பிக்ஸட் டெபாசிட்லயோ அல்லது டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்லயோ போடுறது தான் புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே. ஒருவேளை சூழ்நிலைகள் இந்த பட்ஜெட்ட பத்தி நாம ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த முடிவு சரியானது தானா? இல்ல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன மாரி முடிவு எடுக்க போறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த சில தினங்கள்ல நமக்கு தெரியும். சார் இப்ப அதே மாரி வருமான வரி சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த வருமான வரி சட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? அசம்ப்ஷன் இருக்கா சார்? இந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு. இல்ல வருமான வரி பொறுத்தவரைக்கும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. போன ம். வருஷம் என்ன இருந்ததோ, அதேதான் அப்படின்னு அதே தான் சொல்லியிருக்காங்க. மெயின்டெயின் நேர்முக வரியில வந்து பெருசா மாற்றம் எதுவும் கிடையாது. ஆ மறைமுக வரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் முடிவு பண்ணணும். ஸோ வரிகளால ஒரு எந்தவித பெரிய மாற்றமும் இங்க ஏற்படாது. ஓகே. அப்படிதான் எனக்கு தோணுது. சரி இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போக்குவரத்து துறைக்கும், பாதுகாப்பு துறைக்கும் வந்து அதிகமா ஒதுக்கியிருக்காங்க சார். அதாவது போக்குவரத்து துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5,98,520 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. பாதுகாப்பு துறைக்கு வந்து 5,94,585 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க சார். ஒருவேளை வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு இது வந்து அ கீழ் லெவல்ல வரும். அதனால எது வந்து ஒரு பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தமா பங்குச் சந்தைகள் அ பேரிஷ்ஷா தான் இருக்குது. ஓகே. ஒட்டுமொத்தமா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய அ பொருளாதாரத்து மேலயும், இந்திய பங்குச் சந்தை மேலயும் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள். ஓகே. அப்படி இருக்கும்போது சொல்லுவாங்க. இது வந்து அ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸுக்கு அதிகமா முதலீடு பண்ணாங்க. அப்ப டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்லாம் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்லாம் வாங்குவீங்க. ஆனா, அவங்க ஒதுக்கப்பட்ட பணத்துல போய் ரஃபேல் ஜெட்ட வாங்கிடுவாங்க. அது வந்து அது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற நாட்டுக்கு தான் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் அது லாபமா இருக்கும். நமக்கு லாபமா இருக்காது. ஸோ அந்த மாரி நம்ம வந்து இந்த ஒரு ஒரு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதுனாலயே அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அது யார் யாருக்கு லாபம் வரும், யார் யாருக்கு நஷ்டம் வரும் அப்படின்றது நம்மளால கணிக்க முடியாது. அ ஒட்டுமொத்தத்துல இப்போதைக்கு பங்குச் சந்தையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்க ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டீங்க டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு. பட் இருந்தாலும் அத்தன அறிவிச்சாங்களா சார்? உங்களுக்கு வந்து ஓகேப்பா இதுல வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து கொஞ்சமாச்சும் எனக்கு வந்து திருப்தியா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? உங்க பார்வையில? ஆ கண்டிப்பா அந்த மாரி எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. எந்த எந்த பட்ஜெட் இருந்தாலுமே வந்து ஒரு அ எல்லா வரிகளையும் ஏத்தினா தான் என்னங்க இது வரிகள் எல்லாம் ஏத்தின்னு இருக்கிறீங்க அப்படின்றதுனால, இங்க பாருங்க இங்க குறைச்சுட்டோம். அப்படின்னா கேன்சர் ட்ரக்ஸுக்கு நாங்க டாக்ஸ் குறைச்சுட்டோம். குக்கர்ல இருக்கிற பார்ட்டுக்கு நாங்க வட்டிய குறைச்சுட்டோம். அல்லது மைக்ரோவேவ் ஓவன் உள்ள இருக்கிற பார்ட்ஸுக்கு நாங்க வரிய குறைச்சுட்டோம். அப்படின்னு ஒரு பேரளவுல சில வரிகள குறைப்பாங்க. அதனால வந்து ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் அ பங்குச் சந்தையிலும் இருக்காது. பொருளாதாரத்திலயும் இருக்காது. அ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஷோ ஆஃப். ஓகே. நாங்க இத பண்ணியிருக்கிறோம். இத பண்ணி ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு புரட்சிகரமா ஏதாவது பெரிய லெவல்ல பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ ஏற்கனவே வந்து இப்ப இந்த தனிநபர் வருமானத்துக்கு பதில் குடும்ப வருமானம் ம். அத்தைக்கு டாக்ஸு அப்படிங்கிற மாரி பல செய்திகள்லாம் வந்தது. ஸோ அந்த மாரி எதுவும் ஒரு ஒரு புரட்சிகரமா ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா, அது எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்ல. ஸோ இட் இஸ் அ டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். பொருளாதாரத்த பொறுத்தவரைக்குமே இது வந்து ஒரு மீடியோக்கர் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பட்ஜெட்ல
பெருமையா பேசுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சின்ன டவுட்டா இருக்கு சார் எனக்கு. லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து என்ன பண்ணாரு, அ இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில மாதங்கள்லயே வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்கல்ல சார். அது மாதிரி வந்து இப்போ வந்து அவங்க பட்ஜெட் குடுத்துட்டாங்க. இன்னும் சில மாதங்கள் கழிச்சு வந்து மேபி ஆச்சும் கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா எலக்ஷனும் வரப்போகுது இல்லையா? அதுக்காக கேட்கிறேன். இல்லை, எலெக்ஷனுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல எலெக்ஷன் வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 மாநிலங்கள் இருக்குது. ம், ம். நமக்கு 5 வருஷம் தான் இருக்குது ஒரு எலெக்ஷனுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாவே ஒரு வருஷத்துக்கு 6 மாநிலங்கள்ல எலெக்ஷன் வந்துக்கின்னு தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க அதுக்காகலாம் வந்து செய்வாங்க அப்படின்னு தோணல. 2வது, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா, தமிழ்நாட்டுல ஏதாவது செஞ்சாலுமே அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும். நான் வந்து உங்களுக்கு எப்போ உதவி செய்வேன்னா, நீங்க மனசு மாரி எனக்கு நன்மை செய்வீங்க அப்படின்ட்டாக்கா. நீங்க மனசே மாற மாட்டீங்க, எனக்கு எதிரா தான் ஓட்டு போடுவீங்க காலம்பூரா அப்படின்னும்போது, நான் எப்படி மனசு மாரி உங்களுக்கு உதவி பண்ணுவேன்? அது தமிழ்நாடு வந்து அது தனி கேஸ் அது. எப்போ வந்து அந்த மாரி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இத இன்னும் நெகட்டிவா பார்த்து, இன்னும் பெருமளவு பங்குகள வித்து, ஆ இந்திய ரூபாய் அதனால பெரிய லெவல்ல அடி வாங்கி, ஒரு பொருளாதாரம் ரொம்ப மோசமான சூழ்நிலை நோக்கி போனால், ஒருவேளை இவங்க இந்த மாரி ஆஃப் த ட்ராக் ஆ இன்னும் மாற பை வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி எப்படி ஜிஎஸ்டி வரிகள குறைச்சாங்களோ, அந்த மாரி ஜிஎஸ்டி வரியோ அல்லது வேற எதையாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவங்க பொருளாதார பத்தியும் கவலைப்படுற மாரி தெரியல. பங்குச்சந்தை பத்தியும் கவலைப்படுற மாரி தெரியல. இப்போதைக்கு அது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாரியும் தெரியல. ஸோ நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்த எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.